இந்த நேரத்தில் நான் ஒன்றை அன்போடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், சிவசங்கர் பேசக்கூடிய அந்த ஒளிநாடா வெளிவந்திருக்கிறது. அந்த ஒளிநாடாவில் சிவசங்கர் புலியும் பிடிச்சிட்டீங்க, வாழையும் பிடிச்சிட்டீங்க, புலியும் விடமுல்ல, வாழையும் விடமுல்ல என்று அவர் பேசுவதை நகைப்போடு அவர் சிரிப்பதை பார்த்தால் ஏளனமாக சிரிக்கிறார். இதை கண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். தமிழக முதல்வருக்கு இப்படி அவர் தன்னுடைய மனோநிலையை காட்டுவது அழகல்ல. அவர் பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர். தேவையில்லாத ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது, இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லை உனக்கு, இதில் நடந்திருக்கக்கூடிய பின்னணியை தெரிந்து கொள்ளாமல் இதில் பேசக்கூடாது என்று ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் சொல்லக்கூடிய சிவசங்கரனுடைய அந்த அமைச்சர் சிவசங்கருடைய கருத்துக்கு அதை ஆமோதித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் தலையாட்டுவதை பார்க்கின்ற பொழுது, வன்னியர் சமுதாய மக்களை எப்படி வேண்டுமானாலும் நாம் நடத்தலாம், எத்தகைய பொய்யையும் அவரிடம் சொல்லலாம் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது. மருத்துவர் ஐயாவினுடைய கண்டனமான காட்டமான அறிக்கை இன்று வெளிவந்திருக்கிறது. மிகப்பெரிய போராட்டத்தை 1987 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம் தமிழக வரலாற்றில் இதுவரையில் அப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடை கொடுக்க மறுத்தால் 1987 விட மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும். அந்த நிலையில்தான் இன்றைக்கு வன்னியர் சமுதாய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தவுடன் மருத்துவர் ஐயா அவர்கள் 8 முறை தமிழக முதலமைச்சரை சந்திருக்கிறார். 40 முறை கடிதங்களை எழுதியிருக்கிறார். நானும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களும் பல முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சென்று சந்தித்திருக்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக சொன்னதல்ல. நாங்கள் முதலாக உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை தொடர்ந்து முதலாக தலைமைச் செயலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு சென்று சந்தித்த போது தமிழக முதல்வர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு நினைவிலே இருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் 4 நாட்களில் முடியப் போகிறது, விரைந்து இதற்கான அரசாணையை வெளியிடுங்கள் என்று சொன்னவுடன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுப்பதற்காக சிறப்பு சட்டமன்றத்தை தேவைப்பட்டால் கூட்டிக் கொள்ளலாம் என்று சொன்னவர் தான் தமிழக முதலமைச்சர். எங்கே போச்சு அவர் சொன்ன வார்த்தை? அவர் சொல்லிய அந்த கருத்து இப்போ எங்கே போனது? தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருகின்ற பொழுது, கடந்த தேர்தலில் வன்னியர் சமுதாய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களிடம் உங்களுக்கு உள் ஒதுக்கீடு தருகிறோம் என்று சொல்லி பொய்யை சொல்லி வாக்கை வாங்கினீர்கள். இன்றைக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா, 20 விழுக்காட்டில் வன்னியர்கள் 10.5% விட அதிகமாக இருக்கிறார்கள், எனவே உங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு புது பொய்யை சொல்லி விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு சேகரிக்க இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. தமிழக அரசினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மிக தெளிவாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என்று தமிழக அரசு சொல்வது அடிப்படையிலேயே தவறானது, சமூக நீதி கருத்துக்கு எதிரானது. காரணம், மத்திய அரசு நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிகளுடைய எண்ணிக்கை என்ன என்பதை தான் மத்திய அரசால் சொல்ல முடியும். சாதிகளுடைய சமூக பொருளாதார கல்வியினுடைய பின்னணி நிலை, பின்தங்கிய நிலை என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது தமிழக அரசால் பிற்படுத்தப்பட்ட துறையினால் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனால் நடத்தப்படக்கூடிய இந்த பரிந்துரையால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ற அடிப்படை சமூக நீதி கோட்பாடு கூட தெரியாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள்.